பிளாஷ்பேக் அரசியல். இப்ப நம்ம பார்க்க போறோம் சண்டை. சுந்தர் சி சார் கதையின் நாயகனா. ஒரு டைரக்டர் கதையின் நாயகன் நடிக்கிறது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டாங்க. இதுல சுந்தர் சி சார் ஸ்பெஷல் தான். எப்படி சொல்லணும்னா ஒரு வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். கேட்சியா இருக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த வாய்ஸ். கொஞ்சம் ஒரு குரல் அந்த டோன் சொல்றேன் இல்லையா, கம்பேரே பண்ண முடியாது. அவருக்கு அந்த டிஃபரெண்ட், அதுக்கு உண்மையில அது வளர்ந்த அந்த பவர் கிடைச்சதுக்கு. அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையில அவருக்கு வந்து நிறைய பேசுவாரு. சும்மா கலாய்ப்பாரு, சொல்லு கலாய்க்கிறது விஷயம், சத்தமா பேசுறது, கொஞ்சம் காமெடி பண்றதெல்லாம் அவர் இதுக்கு அமக்கலமா இருக்கும். அப்படி அகத்திய படம் தான் சண்டை. ஒரு கமர்ஷியல் தான், பெரிய விஷயம்லாம் இல்ல. படத்துக்கு வந்தா ஜாலியா பாத்துட்டு போங்க, அவ்வளவுதான். அதுல டைரக்டர் சக்தி சிதம்பரம் சூப்பரா கொடுத்திருப்பாரு. எல்லோருக்கும் பிடித்த நம்ம வீட்டு சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அப்படி பிடிச்ச நதியா இதுல நடிச்சது ரொம்ப ஸ்பெஷல். அவங்களோட கதை நாயகனுக்கு ஒரு கவுண்ட், அப்படியே சும்மா மாத்தி மாத்தி கவுண்ட் கொடுத்துட்டு அசத்திட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். இது நடுவுல நடக்கிற விஷயங்கள் காமெடி, சென்டிமெண்ட், சீரியஸ். வருத்தமா இருக்குது ஒரு விஷயம் சொல்றதுக்கு. விவேக் சார் இப்ப நம்ம கிட்ட இல்ல, புகழஞ்சலி அவருக்கு செலுத்திட்டு இதை சொல்றேன். அவருடைய காமெடி இந்த படத்துல கை கொடுத்தது. டைரக்டர் சுந்தர் சி சாரோட அவர் பண்றது அந்த சீன் எல்லாமே இப்போ சேனல்ஸ் நிறைய வந்த பிறகு ரிப்பீட்டட் காமெடி தான். யாரும் போர் அடிச்சுலாம் சேனல் மாத்தினதே கிடையாது. அந்த காமெடி எல்லாம் ஃபுல்லா பார்ப்பாங்க. அவங்க சந்திக்கிற சீனு அது ஒரு ஃபார்முலா மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு விஷயம் இதுல மாட்டிப்பாரு இவர் உடனே இவர் வந்து சொல்லுவாரு, ஏன்டா என்ன விடவே மாட்டியா நிம்மதியான்ற மாதிரிலாம். இந்த இவங்க ரெண்டு பேரோட 2-3 படம் அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த கரெக்டா இதுலயும் ஒர்க் அவுட் ஆயிட்டு கடைசியில் அவர் ஒத்துப்பாரு, ஹீரோ நீ தான், நான் காமெடி தான்ற மாதிரி எல்லா படத்திலும் நடக்கிற மாதிரி இதுலயும் அந்த விஷயம் நடந்து கரெக்டா அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். ஒளிப்பதிவு கே.எஸ். செல்வராஜ் அவர்கள் சிறப்பா பண்ணியிருப்பாரு. பார்க்கும் போதே நமக்கு அது ஒரு ஒரு குளுமை கூல் அப்படி இருக்கிற விஷயங்களை கரெக்டா பிரசன்ட் பண்ணிருப்பாரு. இது வந்து ஆக்ஷன், டிராமா, காமெடி எல்லாம் கலந்த ஒரு படம். நதியா மேடம் சொன்னேன் இல்லையா, அவங்க பேசுற டைலாக் சரி, உங்ககிட்ட கொடுக்குற கவுண்ட்டுக்கெல்லாம் சண்டை போட்டே இருந்தாலும் ஒரு கொடுக்கணும். ஒரு பாதி நீங்க ஒரு 2-3 படத்தை நீங்க பழைய படத்தை சொல்வீங்க. ஆனா இதுல ஒண்ணு புதுசா கொடுத்தாருல்ல, அதுதான் அங்க பாராட்டக்கூடிய டைரக்டர் பாராட்டக்கூடிய விஷயம். சக்தி சிதம்பரம் சார் காமெடிக்கு தனி முத்திரை அவர் வந்து சக்தியா தன்னுடைய படங்கள்ல கலக்கிற விஷயம் அருமையா இருக்கும். சண்டை மறக்க முடியாத படம். சண்டை படத்துல சாங்ஸ் ஸ்பெஷல் தான். குறிப்பா எஸ்டிஆர் அவர் பாடின ஒரு பாட்டு சூப்பர். அதுக்கு அவருடைய சினிமானா அவர் சினிமாவுக்கு ரொம்ப பிடிக்கின்றதுல ஒரு லவபிள் பிலிம், அவரு தெரியல சினிமாக்கு எந்த அளவுக்கு ஒரு நேசிக்கிறாருன்னு. அந்த மாதிரி தான் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு. அந்த சாங்கும் சூப்பரா இருக்கும். இதுல அடுத்த பாடல்கள் லிஸ்ட் பாத்தீங்கன்னா கங்கை அமரன், சக்தி சிதம்பரம், நா. முத்துக்குமார் அவர்கள் எல்லாருமே அருமையா தன் பங்குக்கு அருமையா பாட்டு கொடுத்துருக்காங்க. படத்துல பாட்டு ஒரு ஸ்பெஷல் கொடுத்தது. டைட்டில் சண்டை தான், ஆனா சண்டை படாம பார்க்கலாம், ஜாலியா பார்க்கலாம். ஜாலியாவும் கண்டிப்பா நமக்கு இருக்கு, அந்த சண்டை படம் ஃபீலிங் கொடுக்கும்.